மதுரையில் கருப்பு சட்டை அணிந்து தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைப்பணியாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு நியாய விலை கடைப்பணியாளர் சங்கம் சார்பாக மாநிலம் தழுவிய வேலை நிறுத்தமும் கருப்பு சட்டை அணிந்து மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. அந்த வகையில் மதுரை பழங்கானத்தம் பகுதியில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் முன்பு மதுரை மாவட்ட நிர்வாகிகள் கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரல் ரேகை பதிவு, ஆதார் சரிபார்ப்பு, 40% மீண்டும் நடைமுறைப்படுத்துதல், பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை ஏற்படுத்த வேண்டும், அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்கப்பட வேண்டும், கல்வி தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளும் ஏற்கனவே நிலுவையில் உள்ள 30 அம்ச கோரிக்கைகளை குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிர்வாகிகள் கண்டன கோஷமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட தலைவர் பாலமுருகன் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் அருணாச்சலம் முன்னிலை வகித்தார். மாநில துணைத் தலைவர் செல்லத்துறை சிறப்புரையாற்றினார். இதில் மாவட்ட பொருளாளர் பாக்கியம் மற்றும் காளியப்பன, பவர்சிங், சிவபாண்டியன், மதுரை தங்கம், சேடப்பட்டி பாண்டி, திருமங்கலம் செந்தில்குமார், எழுமலை மாயாண்டி, பாலமேடு கணேசன், MR செல்வம், மெஜிரா கண்ணன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்களது நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நல்லபடியாக வழங்கிடு. ஒற்றுமை கூப்பா பாதுகாப்பு செய்யும் வகையில் கருஞ்சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எங்களது முக்கியமான கோரிக்கை தனித்துறை வேண்டும். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் பொருட்களை பொட்டலமாக வழங்கிட வேண்டும். ஆதார் சரிபார்ப்பு தற்போது 40% உள்ளது. அதை எங்களுக்கு 80% உயர்த்தி கொடுத்தால் பொதுமக்களுக்கு பொருட்கள் வழங்கும்போது எந்தவித சிரமமின்றி கைவிரல் ரேகை சரியாக பதிவாகும். இந்த 3 கோரிக்கைகளும் குறித்து கொடுக்கும்படி தமிழக அரசை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். கோரிக்கை நிறைவேற்ற மாநில மையம் அடுத்த முடிவு எடுக்கும். உங்கள் பேர் என்ன? என் பேர் செல்லத்துறை, மாநில துணைத் தலைவர், மாரி மாவட்டம்.